Good evening, teachers and friends. Welcome to your academy. நேற்றைய தினம் 2 வீடியோ போட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இன்னிலேருந்து என்னென்னா சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு யூனிட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும். அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு ஸ்டேஜ், நேற்று இந்த எரிக்சனுடைய 8 ஸ்டேஜ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்ஃபேன்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், அந்தந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்னென்ன டெவலப் ஆகுது, அவங்க என்னென்ன வளர்ச்சியெல்லாம் அடைகிறாங்க, அதை பற்றிய யூனிட் தான். இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதல் உளவியல் நூலின் பெயர். ஃபஸ்ட்டு சைக்காலஜி புக் நேம் டி ஆலிமா. இந்த டி ஆலிமாவை யார் எழுதுனானா? அரிஸ்டாட்டில். ஃபஸ்ட்டு சைக்காலஜி புக் நேம் டி ஆலிமா, அதை எழுதுனது அரிஸ்டாட்டில். அதனுடைய பொருள் ஆன்மாவின் இயல்புகள். இதிலே 3 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின், கேட்கும் திறன் எந்த பருவத்தில் முழு வளர்ச்சி அடையும்? இது ஒரு டெட்டில் முன்னாடி கேட்டிருக்காங்க. கேட்கும் திறன் எந்த பருவத்தில் முழு வளர்ச்சி அடையும்? இன்ஃபேன்சி ஸ்டேஜ், அதாவது குளவி பருவம். அடுத்த கொஸ்டின், புலனியக்கம் வளர்ச்சி அதிகம் காணப்படும் பருவம். அதாவது சென்சரி டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜில் அதிகமாக நடைபெறும்னா குளவி பருவம் தான். இதுவும் இன்ஃபேன்சி ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், மரபினால் தீர்மானிக்கப்படுவது எது? அதாவது ஹெரிடிட்டியால் தீர்மானிக்கப்படுறது வளர்ச்சியா முன்னேற்றமா? க்ரோத் ஆர் டெவலப்மெண்ட்? இதுக்கு ஆன்சர் க்ரோத். 6வது கொஸ்டின், சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுவது டெவலப்மெண்ட். இது 5, 6 கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுக்கு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கலாம். மரபினால் தீர்மானிக்கப்படுவது வளர்ச்சி, சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுவது முன்னேற்றம். ஓகேவா? அடுத்தது, சிக்கலான பன்முகம் கொண்டது எது? முன்னேற்றம். காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டிஃபேஸ்ட் கொண்டது எதுனா டெவலப்மெண்ட்ஸ். 8வது கொஸ்டின், முன்னேற்றத்தின் ஒரு உட்கூறு தான் வளர்ச்சி. அதாவது வளர்ச்சி வேறு, முன்னேற்றம் வேறு. முன்னேற்றத்தின் ஒரு உட்கூறு, ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், க்ரோத். 9வது கொஸ்டின், உயிருள்ள கேள்விக்குறிகள் என அழைக்கப்படும் பருவம். அதாவது இந்த ஸ்டேஜில் உள்ளவங்க அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, அதுதான் லிவிங் கொஸ்டின் மார்க்ஸ். சரி, அது யாருன்னா லேட்டர் சைல்ட்ஹுட், பின் பள்ளி பருவம். 10வது கொஸ்டின், சிடோ மெச்சூரிட்டி எந்த ஸ்டேஜில் அதிகமாக காணப்படும்னா போலி முதிர்ச்சி நிலை எந்த பருவத்தில் அதிகமாக காணப்படும்னா லேட்டர் சைல்ட்ஹுட், அதே பின் பள்ளி பருவம் தான். ஓகேவா? இந்த 10 கொஸ்டின் இன்னொரு முறை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நூலினுடைய சைக்காலஜி நூலின் பெயர் டி ஆலிமா, அதை எழுதினது அரிஸ்டாட்டில். அதனுடைய பொருள் ஆன்மாவின் இயல்புகள். 2வது, கேட்கும் திறன் அதிகமாக எந்த பருவத்தில் வளர்ச்சி அடையும்னா குளவி பருவத்தில். நெக்ஸ்ட் சென்சரி டெவலப்மெண்ட், அதாவது புலனியக்கம் அதிகமாக வளர்ச்சியாக காணப்படுவது இன்ஃபேன்சி ஸ்டேஜ். அடுத்தது, மரபு சூழ்நிலையினால் தீர்மானிக்கப்படுவது. மரபினால் தீர்மானிக்கப்படுவது வளர்ச்சி, சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுவது முன்னேற்றம். சிக்கலான பன்முகம் கொண்டது முன்னேற்றம், முன்னேற்றத்தின் ஒரு உட்கூறு வளர்ச்சி. இதிலேருந்து எல்லாமே கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், உயிருள்ள கேள்விக்குறிகள் என்று அழைக்கப்படும் பருவம் லேட்டர் சைல்ட்ஹுட். சிடோ மெச்சூரிட்டி, சிடோ மெச்சூரிட்டினா போலி முதிர்ச்சி நிலை காணப்படுவது லேட்டர் சைல்ட்ஹுட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்கலான அமைதியற்ற பருவம் எது? சிக்கலான அமைதியற்ற பருவம் அடலசன்ட் ஸ்டேஜ், அதாவது குமரப்பருவம்னு சொல்லுவோம்ல, அதான். அது பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெஸ். பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் என்ன பருவம்னா குமரப்பருவம், அடலசன்ஸ். அடுத்தது, இந்த சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியது யாருன்னா ஸ்டான்லி ஹால் என்ற சைக்காட்டிஸ்ட். குமர பருவத்தினரை
அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிக்கலான அமைதியற்ற பருவம், பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது புயலும் இதுவும் நிறைந்தது, மன இது இல்லாதது. சரி, அது சொன்னவர் ஸ்டான்லி ஹால். அடுத்தது பீர் குரூப், ஒப்பார் குழுன்னு சொல்லுவாங்க தமிழில், அது இங்கிலீஷில் வந்து பீர் குரூப். பீர் குரூப் அதாவது அடலசன்ட் ஸ்டேஜில் உள்ளவங்க வந்து பேரண்ட்ஸோட அந்த அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய ஒத்த வயதில் உள்ளவங்க தான் ஒப்பார் குழு. அவங்க சேம் ஸ்டேஜில் உள்ளவங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆகிறது தான் அதை குறிக்குது. ஒப்பார் குழுன்னு சொன்னாலே அடலசன்ட் ஸ்டேஜ், பீர் குரூப். 14வது கொஸ்டின், உணர்ச்சி மாற்றங்கள் மற்றும் உணர்வு பாதிப்பு, அதாவது மூட் ஸ்விங்ஸ் அண்ட் எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி ஏற்படும் பருவம் இதே தான், அடலசன்ட் ஸ்டேஜ் தான். அடுத்தது தன்னுணர்வு மிகுந்து காணப்படும் பருவம், இதுவும் அடலசன்ட் ஸ்டேஜ் தான், குமார பருவம். அவங்க எப்போவுமே தன்னை பற்றி தான் யோசிப்பாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம அழகாக இருக்குமா, ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் வரும். மேக்ஸிமம் இந்த அடலசன்ட் ஸ்டேஜிலேருந்து எப்படி ஏதாவது ஒரு வகையில் கிரிட்டிக்கல் திங்கிங்கில் கொஸ்டின்ஸ் இருக்கும், உயர் சிந்தனை வினால். சரி, அதனால் நீங்கள் அடலசன்ட் ஸ்டேஜ் அங்கே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிமாறு தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது 1-2 ட்விஸ்டட் இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக யோசித்து பாருங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன வரும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து 15 கொஸ்டின்ஸுமே முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா, பார்த்துக்கோங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்டில் பண்ணுங்கள் பாப்போம். சிக்கலான அமைதியற்ற பருவம் குமரப்பருவம் சொன்னவர் யார்? முதல் கொஸ்டின். 2வது கொஸ்டின், பீர் குரூப்போட அதிகமாக காண்டாக்டில் இருக்கக்கூடியது எந்த ஸ்டேஜில் உள்ளவங்க? இந்த 2 கொஸ்டினையும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். நேற்று தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இதுவும் பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யூனிட் 2ல் உள்ளது. ரிவிஷன் பண்ணுறவங்க இதை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.